வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் குளிர்பானம் என்று நினைத்து போத்தலில் இருந்து டீசலை அருந்திய குழந்தை உயிரிழந்துள்ளது. வீட்டின் அருகே இருந்த டீசல் போத்தலை குழந்தை குளிர்பானம் என்று நினைத்து அருந்தியதாகவும் இதை பார்த்து பெற்றோர் உடனடியாக குழந்தையை ஊர்காவற்றுறை மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி நேற்று குழந்தை உயிரிழந்தது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் உள்ள நாராந்தனி பகுதியை சேர்ந்த ஒரு வயது 9 மாதங்களுமான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக நேற்றைய தினம் நாட்டின் 4 பகுதிகளில் இருந்து தேர்தல் தொடர்பான 6 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக போலீசாருக்கு 6 முறைப்பாடுகள் கிடைத்தன. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தேர்தல் வன்முறை தொடர்பான எந்த முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை. மாத்தளையில் 3 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் வேட்பாளர்களின் படங்கள் கொண்ட சுவரொட்டிகள், பதாகைகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கெபிதிகொள்ளாவ பகுதியில் உலருணவு விநியோகம் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் பதிவாகியுள்ளது. பொலன்னறுவையில் உள்ள ஒரு பகுதியில் புதிய தெரு விளக்குகள் பொருத்தப்படுவதாகவும் மொனராகலையில் வேட்பாளரின் படம் பொறிக்கப்பட்ட பதாகைகள் இருப்பதாகவும் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் 2025 மே 6 அன்று நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை. இவ்வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றி அடைவதை தடுக்க வங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சஜித் மகிந்தர் அணிநிலைய உள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகள் தலைப்பு செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. இது அப்பட்டமான பொய் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச கடந்த அரசாங்கம் செய்ததையே மீண்டும் செய்வது முறைமை மாற்றமல்ல. மக்களை ஏமாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அச்சப்படுகின்றது. பொய்யை நம்ப வைப்பதற்கும் மக்களை அரசியல் ரீதியாக ஏமாற்றுவதற்கும் நாம் பயப்படுகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியானது முடிவுகளை எடுக்கும் விடயத்தில் சரியான முடிவுகளையே எடுத்து வருகின்றது. இன்று அரசாங்கமானது பல்வேறு தலைப்பு செய்திகளை தூக்கி பிடித்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு கட்சிகளுடன் கூட்டு சேர முயற்சிக்கின்றது என போலியான செய்திகளை கட்டமைத்து வருகின்றது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அத்தகையதொரு தீர்மானத்துக்கு வராது. நாம் இவர்களோடு இணையோம். ஐக்கிய மக்கள் சக்தி முதன்முறையாக உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதாலேயே இவ்வாறான செய்திகளை வெளியிடுகிறார்கள் என்றார். கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாகலகம் வீதி பகுதியில் கடந்த மார்ச் 17ஆம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாரின் கருத்துப்படி அன்று இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் மற்ற 2 மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனால் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர்கள் படுகாயமடைந்தனர். சம்பவம் குறித்து கிராண்ட் பாஸ் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்களின் மொபைல் போனில் இருந்து சந்தேக நபருக்கு அழைப்பு வந்ததை அடுத்து சந்தேக நபர் குற்றம் நடந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அதன்படி சந்தேக நபர் நேற்று கிராண்ட் பாஸ் போலீசாரால் 2 மொபைல் போன்களுடன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிராண்ட் பாஸ் பகுதியை சேர்ந்த 31 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. மேலதிகமாக இந்த குற்றத்திற்கு உதவியதற்காக 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 4 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். கிராண்ட் பாஸ் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரபல இந்திய பாலிவுட் நடிகர் சுசாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்திற்கும் நடிகை ரியா சக்கரபோர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அந்நாட்டு சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுசாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணம் கொலை என்பதை சந்தேகிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ள சிபிஐ மன அழுத்தம் காரணமாக சுசாந்த் சிங் ராஜ்புத் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளது. இதன்படி நடிகை ரியா சக்கரபோர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைத்து குற்றச்சாட்டுகளில்
இருந்தும் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த நபர்களுக்கும் சுசாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடிகர் சுசாந்த் சிங் ராஜ்புத் கடந்த ஜூன் 14, 2020 அன்று தனது மும்பை வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சோமாலியா தலைநகர் மொகடிசிவின் தென்மேற்கே ஒரு சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக சோமாலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. 55 RBA பதிவு எண் கொண்ட DHC-5D பஃபலோ விமானம் சனிக்கிழமை மாலை தலைநகரில் இருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் விபத்துக்குள்ளானது. சோமாலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிக்கையின்படி உள்ளூர் நேரப்படி மாலை 5:43 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. டிரைடன் ஏவியன்ஸ் லிமிடெட் இயக்கும் இந்த விமானம் டோப்லியில் இருந்து புறப்பட்டு ஏடன் அப்துல்லே சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்துக்கு உள்ளானது. இந்த நிலையில் மீட்பு குழுவினர் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை எனவும் கூடுதல் தகவல்கள் வெளிவரும் போது விபத்து குறித்த புதுப்பிக்கத்தக்க தகவல்கள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இந்தியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 44 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குறித்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் மோதின. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 6 இலக்குகளை இழந்து 286 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் இசான் கிசன் 106 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 287 எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 6 இலக்குகளை இழந்து 242 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதிக்கொண்டன. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர் ருதுராஜ் ஹெய்க்வாட் களத்தடுப்பை தெரிவு செய்தார். துடுப்பெடுத்தாட ஆரம்பித்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரோஹித் சர்மா ஓட்டம் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்து மாற்றமளித்தார். ஒரு கட்டத்தில் 36 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளை இழந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறிய போதும் பின்னர் ஒருவாறு சுதாகரித்துக் கொண்டது. 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 9 இலக்குகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்று மும்பை இந்தியன்ஸ் அணி. சென்னை அணி சார்பாக நூர் அகமது 4 இலக்குகளையும் கலீல் அகமது 3 இலக்குகளையும் நாதன் எல்லிஸ் மற்றும் அஸ்வின் ஆகியோர் தலா 1 இலக்குகளையும் கைப்பற்றினர். 155 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாட ஆரம்பித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிதானமாக விளையாடியது. ரச்சின் ரவீந்திராவும் அணித்தலைவர் ருதுராஜ் ஹெய்க்வாட்டும் அரை சதம் கடந்தனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய ரச்சின் ரவீந்திரா 45 பந்துகளில் 65 ஓட்டங்களை எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காதிருந்தார். ருதுராஜ் ஹெய்க்வாட் 26 பந்துகளில் 53 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். 19.1 பந்து பரிமாற்றங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 158 ஓட்டங்களை பெற்று 4 இலக்குகளால் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.